ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நாள் வரைக்கும் என் புள்ள எதுக்காகவும் யார்கிட்டயும் போய் நின்னதில்லை. ஆனா இன்னைக்கு இந்த பணத்துக்காக அவன் எங்கெல்லாம் அலையிறானோ, யார் வீட்டு வாசலெல்லாம் போய் நிக்கிறானோ தெரியல. இவ்வளவு பண்ணவ நாம போய் பணம் கேட்டா குடுக்காதீங்கன்னு கூட சொல்லியிருப்பா. அந்த வீணா போனவன் பாவம் என்னதான் பிடிச்சு ஆட்டி படைக்குதுன்னா என் பிள்ளைங்களையும் விட்டு வைக்கல. இது வரைக்கும் ஒரு நல்லது கெட்டதுன்னா உதவின்னு ஊரே நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கும். இப்போ உதவின்னு கேட்டு எல்லார் வீட்டு வாசலையும் நாம போய் நிக்கிற நிலைமை ஆயிடுச்சு. நாம இருக்கிற இருப்புக்கு போய் பணம்னு கேட்டா நம்பி கொடுப்பாங்களான்னு கூட தெரியலையே. ஒரே தண்டோரம் போட்டு சொல்ல வச்சுட்டே படுபாவி பாவி சண்டாளி. ஆமாக்கா, இந்த பக்கத்து வீட்டுல இருக்கானே கட்டகுமாரு எவ்வளவு வாட்டி என்கிட்ட சரக்கு வாங்கி குடிச்சிருக்கான் தெரியுமா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 200 ரூபா குடுறான்னு கேட்டதுக்கு உங்க குடும்பத்தோட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க கூடாது, உங்ககிட்ட காசு இல்ல, நான் நியாயமானவன், என்கிட்ட காசு கேட்கற வேலைதான் வச்சுக்க கூடாதுன்னு கட்டன் ரைட்டா சொல்லிட்டான். எனக்கு எவ்வளவு வருத்தம் ஆயிடுச்சு தெரியுமா? உடைச்சு மண்டையில உடைச்சிருவேன். நீல ஒரு ஜென்மமாயா? இங்க என்ன போய்கிட்டு இருக்கு? நீ குடிக்கிறதுக்கு காசு கிடைக்கலன்னு வந்து பேசிட்டு இருக்கல. உன்னெல்லாம் ரங்கா விடு. பா, வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? ஏதாவது பேசி வாங்கி கட்டிக்கிட்டே இருப்பியா? அப்பாக்கு அம்மா கிட்ட திட்டு வாங்கலனா சோறு இறங்காது. அங்க பாரு. பாவுண்டி அருண் மாமா, அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சா அவரும் உடைஞ்சு போயிடுவாரு. அக்கா, ஏதாவது சொல்லிட போறேன், பேசாம இரு. பாக்க போனா 10 பவுன் ஆட்டைய போட்டிருக்கான் அந்த ஆளு. இது பாவம் பாவம். சிப்படி. ஆமா ஆமா, அம்மா செம்ம கடுப்புல இருக்காங்க. அப்பா மாதிரி நீயும் அருண்கிருன்னு சொல்லி வாங்கி கட்டிக்காத. கம்னர். எந்த ஜென்மத்துல யாரு செஞ்ச பாவமோ நம்ம குடும்பத்தை இப்படி போட்டு அலக்கழிக்குது. ஏம்மா, இவ்ளோ நடந்தும் கூட இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஓடி போனவன் தானு உனக்கு படவே இல்லல்ல? இப்பவும் அவன் புள்ளையா மட்டும்தான் உன் மனசுல இருக்கான் இல்ல? இப்ப நடந்துகிட்டு இருக்க அத்தனைக்கும் காரணம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போனானே அவன் பண்ணிட்டு போன காரியம்தான். அதுவும் கண்ணுக்கு தெரியல. குடும்பமே ஆதரவு இல்லாம அத்துவான காட்டுல ஆடிக்கிட்டு இருக்கு. தெருவுல நிக்க போறோம். இது எதுவுமே உனக்கு புரியல. அந்த வீணா போனவன் பண்ணிட்டு போன காரியம் ஈத்தும் பேத்துமா வந்து நிக்குது. அதுதான் எல்லாத்துக்கும் காரணம்னு நீ யோசிக்காம எந்த ஜென்மத்துல யார் பண்ண பாவமோன்னு வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்கல்ல? எங்க சுத்தினாலும் அங்க வந்து நில்லுடி நீ. ரங்கா, தேவையில்லாதவனை பத்தி தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். கதிரு பணம் கேட்டு போனான்ல, யாராவது கொடுத்தாங்களா, ஏதாவது கிடைச்சதா, என்ன எதுன்னு போனை போட்டு கேளு. எங்க பாருக்க, ஏதாவது பணம் கிடைச்சதா? கிடைச்சிருச்சுமா. கிடைச்சதா? யார் கொடுத்தா? ரங்கா, போனை கொடு. ஏப்பா, பணம் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு தாத்தா. ஏப்பா, அப்படின்னா அந்த சீட்டுக்கார முருகேசன் இருக்கான்ல, அவன் குழந்தைக்கு ஆபரேஷனுக்கு பணம் கேட்டான்ல, அது கூட கொடுத்துட்டு வந்திருப்பான். ஒருவேளை பணம் கொடுக்க தாமதமாகி அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா அந்த பாவம் 7 ஜென்மத்துக்கு நம்மள சும்மா விடாதீயா. அந்த பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறியாப்பா? தாத்தா, பணத்தை கையில வாங்கின மறு நிமிஷமே போய் ஹாஸ்பிட்டல்ல பணத்தை கொடுத்துட்டு இப்ப கல்யாண கான்ட்ராக்டரை பார்த்து பேலன்ஸ் பணத்தை கையோட கொடுக்க போய்கிட்டு இருக்கேன். அவரையும் பார்த்து பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா, கொடுத்துட்டு வா. அப்புறம் யாருப்பா பணம் கொடுத்தது? எல்லா விஷயத்தையும் நான் நேர்ல வந்து பேசுறேன். சரிப்பா, வந்து பேசிக்கலாம். பத்திரம்ப்பா. தாயே, என் குலசாமி, நீதான் துணையா இருக்க. தாத்தா, இந்த சூழ்நிலையிலயும் நமக்கு ஒருத்தவங்க பணம் கொடுத்து உதவுறாங்கன்னா கண்டிப்பா அவங்க நல்ல ஆத்மாவா தான் இருக்கணும். அப்புறம் தாத்தா, இந்த கேரக்டரை வச்சு நான் ஒரு டெலிஃபிலிம் ரெடி பண்றேன். அதை நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்களா? நீ பிள்ளைகளை பெக்கலம்மா, தொல்லைகளை பெற்றிருக்க. ஓகே. என்ன நேரத்துல எதை பேசுது பாரு.
அந்த கதிருக்கு ஒருத்தன் பணம் கொடுத்து உதவிட்டானாம். அந்த பணத்தை வச்சு மண்டபத்துக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் பணத்தை கட்டி பிரச்சனை சரி பண்ணிட்டானாம். இப்போ தான் நம்மால் ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொன்னான். அதான் அத்தை இவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க. அண்ணே, அந்த சிதம்பரம் குடும்பத்து கூட யாரெல்லாம் தொடர்புல இருக்கா, அவன் பணம் கேட்டா யாரெல்லாம் கொடுப்பா, அவன் விசுவாசி யாரு, தொழில் போட்டி யாருன்னு அவனுங்களை பத்தி அங்குலமா விசாரிச்சு ஒருத்த விடாம எல்லாருக்கும் போன் பண்ணி சிதம்பரம் சொத்தெல்லாம் போச்சு, ஒத்த ரூபா கொடுத்தா கூட திரும்ப வராதுன்னு தெளிவா சொல்ல சொன்னனே. இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களே. இப்பதானே தெரியுது இத்தனை நாளா நீங்க என்னத்த. அம்மாடி, அந்த குடும்பத்துல கொடுக்கல் வாங்கல்னு இருக்கிற தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நான் தாம்மா விஷயத்த சொன்னேன். ஆனா அவனுக்கு எப்படி பணம் கிடைச்சதுன்னு எங்களுக்கு தெரியலம்மா. அப்படின்னா வானத்துல இருந்து சாமி அப்படியே இறங்கி வந்து கொடுத்துருச்சா? ஒரு வேலை செஞ்சா அப்படி அப்படி இருக்கணும். ஆனா நீங்க இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களே. டேய் முரளி, அந்த சிதம்பரம் பேரனுக்கு பணம் கொடுத்தவன் யாரு, அவன் எந்த ஊரு, அவன் பேரு ஏதாவது தெரியுமா? அத்தை அவன் ஒரு வெங்காய வியாபாரி அத்தை. அவனை கூட ஒத்த வீடு சிவகுமார் சொல்லுவாங்க. ஆனால் அவனுக்கும் சிதம்பரம் குடும்பத்துக்கும் பெருசாக பழக்க வழக்கம்லாம் இல்லை. ஆனால் எப்படி இவ்வளோ பெரிய தொகையை அவன் கொடுத்தான்னு தான் எனக்கு புரியல அத்தை. இல்ல, இதுல வேற ஏதோ நடந்திருக்கு. கண்டிப்பா அவன் கொடுத்திருக்க வாய்ப்பில்லை. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? வேற எங்க இருந்தோ பணம் வந்திருக்குன்னு சொல்றேன். அத்தை, நமக்கு ஃபோன் பண்ணி சொன்னவன் உறுதியா ஒரு விஷயம் தெரியாம சொல்ல மாட்டான் அத்தை. டேய் டேய் டேய், நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியலையா? கொடுத்தது அவனா இருக்கலாம், ஆனா அவன்கிட்ட பணத்தை கொடுக்க சொன்னது யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? அதுதான் என் கேள்வி. ஏண்டா முரளி, ஏன் அந்த பெங்களூர் காரியா இருக்க கூடாது? இருக்கலாம், இருக்கலாம். அவளை மறந்துட்டோமே. அடுத்தடுத்து என்னதான் பிரச்சனை பண்ணாலும் ஊடார வந்து அந்த குடும்பத்தை காப்பாத்துவாளே. கிழிப்பா. விடிஞ்சா ஒரு பொழுதுதான், அதுக்குள்ள 1 கோடி ரூபாய் சாமி நகைய இவ காசு போட்டு வாங்கி கொடுக்க போறாளா?